ஹலோ 12th ஸ்டாண்டர்ட் பசங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சாப்டர் 4ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு பார்க்க போறது சாப்டர் 4. எல்லாருக்கும் ரொம்ப 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 பிடிச்சமான ஒரு சாப்டர், இன்வெர்ஸ் டிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன். ஸோ தரோவா கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கிறவங்களுக்கு தெரியும் இந்த சாப்டர் எவ்வளவு ஈஸின்னு சொல்லிட்டு. சில பேர் இந்த சாப்டர்ல நிறைய ஃபார்முலாஸ் படிக்கணும், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும், அப்படி இப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த சீரீஸை இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போறத கிளியரா பாருங்க. ஸோ அட் த எண்ட் ஆஃப் தி செஷன் டெஃபினெட்லி யூ கோன் பி கான்ஃபிடென்ட் இன் திஸ் டாபிக். இந்த டாபிக்ல உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கண்டிப்பா வரும். அதை விட இந்த கான்செப்டை கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. ஸோ ட்ரிக்னாமெட்ரியையும் இன்வெர்ஸ் டிக்னாமெட்ரியும் என்னது, ஜஸ்ட் அதோட இன்வெர்ஸ் தான் இது. ஸோ டொமைன் அண்ட் கோடொமைன் வந்து இந்த டொமைன் அண்ட் ரேஞ்ச் வந்து இங்க நீ பார்க்க வேண்டியதா இருக்கும், அவ்வளவுதான். அதை பொறுத்த வரைக்கும் பின்ன வந்து ஃபார்முலாஸ் எல்லாமே வந்து நீ ஆல்ரெடி வந்து ட்ரிக்னாமெட்ரியில படிச்சதையே இன்வெர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம படிப்போம், சரியா? ஸோ அவ்வளவுதான். சில கண்டிஷன்ஸ் தேவைப்படும், கரெக்ட் தான். ஆனா அதையும் நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட அப்படின்னா நீ ஈஸியா போட்டுடலாம். ஒரு இடத்துல தப்பா வருது அப்படின்னா ஈஸியா நீ ஃபிகர் அவுட் பண்ணிடலாம், சரியா? ஸோ அந்த மாதிரி இந்த எக்ஸசைஸ்க்கு தேவைப்படுற எல்லா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸையும், அதுக்கப்புறம் தேவைப்படுற ஃபார்முலாஸ் பின்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த செஷன்ல கவர் பண்ண போறோம். வித்தவுட் வேஸ்டிங் டைம் என் கூட இந்த செஷன் கூட ட்ராவல் பண்றீங்களா? ஸோ டேக் யோர் பென் பென்சில், டேக் யோர் நோட் வித் யூ. ஓகே, ஸோ ஒன்ஸ் நான் கொஸ்டின் டிஸ்பிளே பண்ணோன்னே என் கூட சேர்ந்து நீங்களும் என்ன பண்ணணும், சால்வ் பண்ணணும், சரியா? ஸோ ஹியர் இஸ் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினை நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? They asked us to find principal value of எதுக்கு. ஓகே, இது நான் வந்து சொல்றதுக்கு முன்னாடி சைன் இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ இன்வெர்ஸ் ஃபங்க்ஷனுக்கு டொமைன் அண்ட் ரேஞ்ச் சொல்லணும், சரியா? டொமைன் அண்ட் ரேஞ்ச் இந்த ரெண்டு மட்டும் நீ தெரிஞ்சுக்கிட்டனா இது வேணாலும் போட்டுடலாம், சரியா? சைன் இன்வெர்ஸ் எக்ஸ் டொமைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது டேக் பண்ற வேல்யூ. ஸோ நார்மலி சைன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கும், இட்ஸ் அ பீரியாடிக் ஃபங்க்ஷன். ஸோ ஒரு பீரியடுக்கு அப்புறம் எகெயின் சேம் வேல்யூஸ் ரீப்ளேஸ் பண்ணிகிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ இட்ஸ் பீரியாடிக் ஃபங்க்ஷன். ஸோ அதோட பீரியட் என்ன, 2π. ஏன்னா 2π முடிஞ்சதுக்கு அப்புறம் 0லேருந்து 2πக்கு அப்புறம் மறுபடியும் சேம் வேல்யூ தான் ரிப்பீட் ஆகும், அடுத்த இன்னும் ப்ளஸ் 2π வர வரைக்கும். ஸோ அந்த 2π ப்ளஸ் 2π ஆக அது சேம் வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும், ரைட்டா? ஸோ அதனால அதோட பீரியட் வந்து நம்ம 2πன்னு சொல்றோம். இப்போ வந்து நமக்கு வேணுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகணும்னா அந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்கணும், பைஜெக்டிவா இருக்கணும். ஸோ நார்மலா சைன் ஃபங்க்ஷன் எடுத்து பார்த்தேன் அப்படின்னா அது பைஜெக்டிவான்னு கேட்டா கிடையாது, ரைட்டா? ஸோ அது 1:1 இல்லை. ஸோ அது 1:1 மாத்துறதுக்காக நம்ம என்ன பண்றோம், எஸ், அதாவது சைன் கிராஃப் நான் இப்போ வரைகிறேன் பாருங்க. ஸோ இதுதான் என்னோட சைன் கிராஃப். ஓகே, சைன் கிராஃப் இப்படி தானே போகும். ஸோ திஸ் இஸ் 1, கீழே வந்து -1 இப்படி இருக்கும்னு வச்சுக்கோங்க, சரியா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா, இதுதான் நான் சொன்ன ஒரு பீரியட். இந்த வேல்யூக்கு அப்புறம் மறுபடியும் வரப்போறது எல்லாமே சேம் வேல்யூ ரீட்ரேஸ் ஆகுமா, எஸ் ஆர் நோ? ஸோ அந்த மாதிரி இருக்கிறனால what I'm planning to do was, ஸோ இது வந்து என்னன்னா பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் கிடையாது, ரைட்? ஸோ இது வந்து மெனி டு ஒன் ஃபங்க்ஷனாக இருக்கு. ஸோ இதை நான் பைஜெக்டிவா மாத்துறதுக்காக நான் டொமைன் என்ன பண்ணிக்க போறேன், ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்க போறேன். ஸோ -π/2ல இருந்து π/2. ஸோ இதனால இது என்னவாயிடுது, பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் ஆயிடுது. பைஜெக்டிவ் ஃபங்க்ஷனா இருக்கும் போது தான் இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ நான் டொமைனை ரெஸ்ட்ரிக்ட் பண்றேன் இல்லையா? ஸோ அதுதான் அந்த ரெஸ்ட்ரிக்ட் பண்ண டொமைன் தான் எனக்கு இன்வெர்ஸ் ஃபங்க்ஷனோட ரேஞ்ச். ஓகே, சைன் இன்வெர்ஸோட ரேஞ்ச். ஸோ இப்போ பாருங்களேன், டொமைன் அப்படிங்கிறது இது வந்து கொடுக்குற வேல்யூ. சைன் ஃபங்க்ஷன் என்ன வேல்யூ கொடுக்கும், ஆக்சுவலி -1லேருந்து 1க்குள்ள கொடுக்கும். ஸோ அப்போ சைன் இன்வெர்ஸ் அந்த வேல்யூ தான் எடுக்கும். ரேஞ்ச் டொமைனா மாறிடும், டொமைன் ரேஞ்சா மாறிடும். ஸோ அப்போ இங்க என்ன வந்துருச்சு, -1,1 இப்படி கிளியரா புரிஞ்சு படிச்சுக்கோங்க, சரியா? ஸோ இங்க -π/2ல இருந்து நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்க டொமைன், எஸ். ஸோ இதுவே காஸ் இன்வெர்ஸ் எக்ஸ் அப்படின்னு நான் சொல்லணும் போது அதே -1லேருந்து 1 தான். ஸோ இங்க 0,π வரும், சரியா? ஸோ தென் tan இன்வெர்ஸ் எக்ஸ், ஸோ என்ன வேல்யூ கொடுக்கும், எல்லா ரியல் வேல்யூஸுமே கொடுக்கும், ரைட்டா? எஸ், டொமைனை பொறுத்த வரைக்கும் ஆல் ரியல் வேல்யூஸ். ரேஞ்சை பொறுத்த வரைக்கும்
ஸோ ஓப்பன் இன்டர்வல் -π/2, π/2. ஏன்னா π/2ல என்னது ஆக்சுவலி இது வந்து டிஃபைன் ஆகாது இல்லையா? ஸோ தட்ஸ் வை அதை நம்ம இன்க்ளூட் பண்ணல. தென் sin inverse, cos inverse, tan inverse, cosecant inverse, secant inverse, cot inverse. சரியா? ஸோ cosecant inverse வந்து இந்த sin inverse ஓட வேல்யூ தவிர அதோட ரேஞ்ச் என்ன? ஸோ நீங்க முன்னாடி வந்து cosecant x-ஓட டொமைன் படிச்சிருந்தீங்க, ரேஞ்ச் படிச்சிருந்தீங்கனாவே உங்களுக்கு புரியும். ஸோ cosecant x-ஓட ரேஞ்ச் என்ன ஆக்சுவலி? சாரி, ரேஞ்ச் என்னது? ஸோ அது வந்து எல்லா ரியல் வேல்யூஸையுமே கொடுக்கும். எதில் என்ன மட்டும் கொடுக்காது? -1லேருந்து 1க்குள்ள இருக்கிற வேல்யூ மட்டும் கொடுக்காது. ரைட்டா? எஸ். ஸோ எங்கேயுமே க்ளோஸ்டு ப்ராக்கெட் -π/2, π/2, 0 மட்டும் என்ன பண்ணிக்கணும்? எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கணும். ஸோ ஆல் ரியல் வேல்யூஸ் எக்ஸ்க்ளூட் -1, 1, 0, π, இங்கே π/2 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். சரியா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா ரியல் வேல்யூஸையும் கொடுக்கும். ஓப்பன் ப்ராக்கெட்டில் 0, π. ஸோ இதை வந்து நல்லா நீங்கள் மனப்படமாக படிச்சு வச்சுக்கணும். சரியா? ஸோ திஸ் இஸ் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன், அதோடைய டொமைன், அதோடைய ரேஞ்ச். இதை வச்சு தான் இந்த எக்ஸைஸ்ல வரக்கூடிய எல்லா சம்ஸையும் நம்ம பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ இது மட்டும் தெரிஞ்சா போதுமானா? எஸ், திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பேசிக் திங்ஸ் யூ ஷுட் நோ. சரியா? ஓகே. Sin inverse 1/√2. First problem. So first let sin inverse 1/√2 நம்ம என்ன எடுத்துக்க போறோம்? y ன்னு எடுத்துக்க போறோம். சரியா? So what is my sin? ரெண்டு பக்கமும் sin எடுக்கிற அப்படின்னா sin y is equal to 1/√2 ன்னு வருமா? அப்போ sin y is equal to sin π/4 ன்னு வருமா? Yes. So இப்போ y is equal to π/4. நீ என்ன செக் பண்ணும்? இது என்னோட ரேஞ்சில் இருக்கான்னு செக் பண்ணும். சைன் இன்வர்ஸோடைய ரேஞ்ச் என்ன? -π/2ல இருந்து π/2. ஸோ இதுக்குள்ள தான் இருக்கு. ஸோ அதுதான் ஆன்சர். சரிங்களா? ஸோ அதே மாதிரி செகண்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாமா? எஸ். சைன் இன்வர்ஸ் சைன் -π/3. ஓகே. ஸோ இப்போ நீங்க சைன் இன்வர்ஸ் இருக்கிறனால இது கொடுக்குற வேல்யூ வந்து கண்டிப்பா இப்போ பார்த்தீங்கன்னா சைன் இன்வர்ஸ் இந்த வேல்யூ சைன் இன்வர்ஸ் உடைய ரேஞ்சில் இருக்கிற வேல்யூக்குள்ள இருக்கா அப்படின்னு பார்க்கணும். -π/3 ஆக்சுவலி பிலாங்ஸ் டு -π/2ல இருந்து π/2க்குள்ள தான் இருக்கு. ரைட்டா? ஸோ அதனால இதோட ஆன்சர் என்ன? சைன் இன்வர்ஸ் sin x actually equals to x if x belongs to -π/2ல இருந்து π/2க்குள்ள இருந்துச்சு அப்படின்னா. எஸ், அதுக்குள்ள தான் இருக்கு. ஸோ அதோட வேல்யூ எக்ஸ் தானே. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு -π/3. அடுத்த கொஸ்டின், தேர்ட் ஒன். சைன் இன்வர்ஸ் சைன் 5π/6. ஸோ ஆக்சுவலி நவ் நம்ம இப்போ பார்த்தோம்னா திஸ் 5π/6 இஸ் நாட் பிலாங்ஸ் டு -π/2ல இருந்து π/2க்குள்ளார இல்ல. கரெக்டா? ஸோ இது ஆக்சுவலி என்னது? 150 டிகிரி இல்லையா? ஸோ 150 டிகிரி செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு அப்படின்னா ஓகே. ஸோ தட் what it is, we know that sin 5π/6 actually equals to sin π minus π/6 ன்னு தெரியும் இல்லையா? ஸோ அப்போ இதோட வேல்யூ வந்து நம்ம sin π/6ன்னு எழுதிக்கலாமா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஸோ லாஸ்ட் ஸ்டெப் இங்கே எழுதுறேன். ஸோ வாட் இட் இஸ், sin inverse of sin 5π/6. sin 5/6க்கு பதிலா sin inverse sin π/6 ன்னு போட்டுக்கலாம். ஏன்னா sin 5/6 can be written as sin 5 minus π/6. sin π minus theta is going to be sin theta only.
So the answer வந்து pi by 6 belongs to minus pi by 2 comma pi by 2. So this is how you solve this question. சரிங்களா? Next one solve பண்ணலாமா? So find the domain of the sine inverse x. So sine inverse 2 minus 3x square. So இதோட domain நம்ம கண்டுபிடிக்கணும். So நார்மலாவே sine inverse x உடைய domain என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த x வந்து எதுக்குள்ள இருக்கணும், எந்த இன்டர்வல்குள்ள இருக்கணும், -1ல இருந்து 1குள்ள இருக்கணும், ரைட்டா? ஸோ இங்குமே சேம் ரூல். ஸோ அப்போ டொமைன் இஸ் எந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும், -1 less than or equal to 2 minus 3x square less than or equal to 1. So we are subtracting 2. So அப்போ -3 less than or equal to minus 3x square is less than or equal to -1. சரியா? ஸோ தனித்தனியா இன்இக்வாலிட்டி எடுத்து சால்வ் பண்ணுங்க. ஏன்னா நமக்கு ரெண்டு பக்கம் -3 is less than or equal to minus 3x square. ஸோ மைனஸால மல்டிப்ளை பண்ணும்போது ஸோ 3 greater than or equal to 3x square. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல 1 greater than or equal to x square. அதுக்கப்புறம் ஸோ இங்கே -3x square less than or equal to -1. ஸோ மைனஸால மல்டிப்ளை பண்ணும்போது x square greater than or equal to 1/3. சரியா? ஃபைன். ஸோ அப்போ 1/3 is less than or equal to x square less than or equal to 1. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், டேக்கிங் ஸ்கொயர் ரூட். ஸோ நார்மலாகவே ஒரு இன்இக்வாலிட்டி இருக்குது. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. ஸோ இதில் வந்து எனக்கு ஸ்கொயர் போகணும். அப்போ நான் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன் அப்படின்னா ஸோ இங்கே வரக்கூடிய வேல்யூ வந்து இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னது, மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு போடணும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி இங்கே நான் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன ஆகிடும், ஸோ 1/3 less than or equal to modulus of x less than or equal to 1. Okay? Sorry, square root இங்க மிஸ் பண்ணிட்டேன். This is square root. Okay? சரி, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, so you should know இப்போ a is less than or equal to modulus of x less than or equal to b அப்படின்னா ஸோ அப்போ x belongs to என்ன வேல்யூ பிலாங் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸோ closed bracket -b, -a union a, b. சரியா? ஸோ இதே மாதிரி இங்க இதுக்கு எழுதணும். ஸோ அப்போ x belongs to -1, -1/√3 union 1/√3, 1. So this is how you solve this question. So hence the domain is -1, -1/√3 union 1/√3, 1. சரியா? This is how you solve the question. சரி, இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்த்துடலாமா? sin inverse sin 2π/3. So actually 2π/3 அப்படிங்கிறது வந்து 120 degree. That is not belongs to -π/2, π/2 குள்ளார கிடையாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், sin 2π/3 எப்படி எழுதலாங்கிறது யோசிங்க. sin π minus π/3 எழுதலாமா? So this is actually equal to sin π/3. ஸோ இந்த பிளேஸ் நம்ம அது போட்டுக்கலாமா? sin inverse sin 2π/3 is equal to sin inverse sin π/3. So answer is π/3. So this is belongs to -π/2, π/2. So answer is π/3. Second problem போடலாமா? This is first one. Second one என்னது, sin inverse sin 5π/4. ஸோ இது பையை விட ஜாஸ்தியாக இருக்கும், ரைட்டா? ஸோ 5π/4 5 into
180 degree by 4 என்ன வருது 16 4 5 225 right. so அப்போ 5 pi by 4 அப்படிங்கிறது belongs to is actually equals to 225 that is not belongs to minus pi by 2 ல இருந்து pi by 2 குள்ள இல்ல. so இது actually பையை விடவே ஜாஸ்தி இருக்கு. so இது எந்த quadrant actually? so it is in third quadrant. so அப்ப என்ன பண்ணிக்கலாம் sin 5 pi by 4 is equal to sin pi plus pi by 4 that is equal to minus sin pi by 4. so இப்போ minus sin pi by 4 எந்த quadrant minus. so actually sin inverse x ஓட range எங்க இருந்து எங்க minus pi by 2 ல இருந்து pi by 2. so that is first quadrant and fourth quadrant. fourth quadrantல minus theta தான் வரும் ரைட்டா. so எப்பப்பெல்லாம் minus sin theta வருதோ அப்பெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கணும் sin of minus theta எடுத்துக்கணும். so here sin of minus pi by 4 னு வருமா yes. so அப்போ sin inverse sin 5 pi by 4 sin of minus pi by 4 னு எழுதிக்கலாம். so that is equal to minus pi by 4 the answer. so minus pi by 4 actually belongs to minus pi by 2 ல இருந்து pi by 2 குள்ள இருக்கு. so this is the solution for the question. so இந்த domain கண்டுபிடிக்கிற problem போடலாமா. so f of x is equal to sin inverse x square plus 1 divided by 2x. so இங்கேயும் அதே மாதிரி so range என்ன பண்ணிக்கலாம் x square plus 1 divided by 2x அப்படிங்கிறது so less than or equal to minus 1க்கும் 1க்கும் நடுவில் தான் இருக்கும் ரைட்டா. so இப்போ நம்ம 2x ஆல இங்கே மல்டிப்ளை பண்ணுவோம் minus 2x wait a second. so இந்த இடத்துல நம்ம 2x ஆல மல்டிப்ளை பண்ணா இது கேன்சல் ஆகும். ஆனா நம்ம 2x ஆல இங்க என்ன பண்ணக்கூடாது மல்டிப்ளை பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ ஈவன் நீ நெகட்டிவ் நம்பரால மல்டிப்ளை பண்றனா இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகும். பாசிட்டிவ் நம்பரால மல்டிப்ளை பண்ற அப்படின்னா இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகாது. இதுதானே நீ கண்டிஷனா படிச்சிருக்கேன். எக்ஸ் அப்படிங்கிறது இங்க என்னது ஒரு அன்னோன். அது பாசிட்டிவ் நம்பரா இல்ல நெகட்டிவ் நம்பரா நமக்கு தெரியாது. அது தெரியாத பட்சத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாது அந்த வச்சு மல்டிப்ளை பண்ணக்கூடாது. இப்போ நான் என்ன சொன்னேன் 2x ஆல மல்டிப்ளை பண்ணக்கூடாதுன்னு கண்டிஷன் இருக்கு. ஸோ அது வந்து பாசிட்டிவா நெகட்டிவா எக்ஸ் பாசிட்டிவா நெகட்டிவான்னு எனக்கு தெரியாது. ஸோ அதை பாசிட்டிவா மாற்றணும்னா ஒரு ஆனால் 2x ஆல எனக்கு மல்டிப்ளை பண்ணா இங்கே கேன்சல் ஆகும். ஸோ அதுக்கு பதிலாக ஒரு சின்ன வேரியேஷன் 2x ஸ்கொயரால மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் வந்து பாசிட்டிவ் நம்பர் தான் ஃபார் ஷியூர். அதனால இன்இக்வாலிட்டி என்ன ஆகாது சேஞ்ச் ஆகாது. ஸோ அப்போ மைனஸ் 2x ஸ்கொயர் less than or equal to x into 2x square plus 1 is less than or equal to 2x square. So ரெண்டுத்தையும் தனித்தனியா simplify பண்ணிக்கலாமா 2x square less than or equal to x into x square plus 1. okay so இது ஒரு கண்டிஷனும் then 2x square இல்ல x into x square plus 1 less than or equal to 2x square சரியா. x into x square plus 1 plus 2x square. okay so this came to this side. so இப்போ இதுதான பெருசு it is greater than or equal to 0 right. fine. so இப்போ x common எடுத்தேனா what you get x square plus 1 plus 2x is greater than or equal to 0. so இங்க என்ன வந்துரும் x into x plus 1 the whole square greater than or equal to 0 right. so இது always positive. okay
ஸோ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க பாசிட்டிவ். ஸோ இது ஆக்சுவலி எக்ஸ் பிளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் ஆல்வேஸ் பாசிட்டிவாக தான் இருக்கும் இல்லையா? ஸோ திஸ் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஸோ திஸ் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஸோ அதே மாதிரி எக்ஸும் வந்து ஆல்வேஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோவாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த இன்இக்வாலிட்டி எப்போ ஹோல்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ ஈக்குவல் டு -1 இருக்கும்போது. ஸோ அந்த ஒரு கண்டிஷன் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும்? எக்ஸ் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 மைனஸ் 2x ஸ்கொயர் ஸோ இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ எக்ஸ் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 மைனஸ் 2x is less than or equal to 0. x into x minus 1 the whole square is less than or equal to 0. So இங்கே x is always greater than or equal to 0. So அதே மாதிரி x minus 1 the whole square greater than இல்லை, இது less than or equal to 0 தான் இருக்கணும். So இது always greater than or equal to 0 தான். ஸோ இப்போ இந்த கண்டிஷன்ஸ் ரெண்டுமே எப்போ ஹோல்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட்ல என்ன கொடுத்துட்டாங்க? எக்ஸ் வந்து கண்டிப்பாக பாசிட்டிவாக இருக்கணும்னு இருக்கு. செகண்ட்ல எக்ஸ் கண்டிப்பாக நெகட்டிவ்ல இருக்கணுங்கிறது இருக்கு. ஸோ அப்போ இது ரெண்டுலேருந்து ஒன்னே ஒரு விஷயம் மட்டும்தான் ஹோல்ட் ஆகுது. என்ன ஹோல்ட் ஆகுது? ஸோ இதுல இருந்து எக்ஸ் வந்து ரெண்டு விஷயத்துல இருந்து எக்ஸ் ஈக்குவல் டு 0வா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஹோல்ட் ஆகுது. எக்ஸ் 0வா இருந்துச்சு அப்படின்னா ஸோ எக்ஸ் 0வா இருக்கக்கூடாது. ஒய்? பிகாஸ் டினாமினேட்டர் இங்கே 0 ஆயிடும், விச் இஸ் அன்டிஃபைன்டா நாட் டிஃபைன்டா மாறிடும். சரியா? ஸோ அதனால எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 இஸ் நாட் பாசிபிள். ஸோ அப்போ இன்னொன்று இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த இன்இக்வாலிட்டி எப்போ ஹோல்ட் ஆகும்? அந்த ஈக்குவாலிட்டி எப்போ ஹோல்ட் ஆகும்னு சொன்னேன். எக்ஸ் வந்து ஈக்குவல் டு எக்ஸ் வந்து ஈக்குவல் டு -1 இருக்கும்போது போறங்க -1 இருக்கும்போது 0க்கு ஈக்குவலாக வருதா? ஸோ தட் கண்டிஷன் ஹோல்ட். ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1 ஃபர்ஸ்ட் இதுக்கு சொல்யூஷன். ஸோ அதே மாதிரி இந்த ஈக்குவாலிட்டி எப்போ ஹோல்ட் ஆகும்? எக்ஸ் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 இருக்கும்போது இது ஹோல்ட் ஆகும். ஸோ இது ஒரு சொல்யூஷன். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 திஸ் இஸ் ஒரு சொல்யூஷன். ஸோ அப்போ ஆன்சர் என்ன? சொல்யூஷன் இஸ் ஸோ -1, 1. எஸ், ஓகே. ஆக்சுவலி இங்கே நம்ம இந்த ப்ராக்கெட் போடாதீங்க, இந்த ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம இன்டர்வல் இங்கே மென்ஷன் பண்ணல. -1லேருந்து 1 வரைக்கும் வரும் தான் மென்ஷன் பண்ணியிருக்கோம். சரியா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாமா? எஸ். செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? g of x is equal to 2 into sine inverse of 2x minus 1 minus pi/4. ஸோ டொமைன் தானே கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கேயும் இதுதான் ஆக்சுவலி. ஸோ இந்த 2x minus 1 should be yes -1 less than or equal to 2x minus 1 less than or equal to 1. ஸோ போடும்போது ரெண்டு பக்கமும் +1 போடுறேன். ஸோ adding 1 on adding 1. ஸோ என்ன வரும்? this is 0 less than or equal to 2x less than or equal to 2. ஸோ then 2ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். ஸோ 0 less than or equal to x less than or equal to what it is 1. ஸோ எக்ஸோட வேல்யூ எதுலேருந்து எதுக்குள்ளே இருக்கணும்? 0லேருந்து 1குள்ளே இருக்கணும். ஸோ திஸ் இஸ் த டொமைன் ஃபார் த கிவன் கொஸ்டின். சரியா? ஸோ அப்படி தான் டொமைன் கண்டுபிடிப்பீங்க. ஸோ இந்த 7th ஒன் எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்த்துடலாமா? சைன் இன்வர்ஸ். ஸோ இங்கே என்ன இருக்குது? சைன் 5π/9 காஸ் 5/9 ப்ளஸ் காஸ் 5π/9 சைன் 5π/9. சரியா? ஸோ வாட் இஸ் திஸ்? sin a plus b ஃபார்முலால இருக்கா? sin a plus b is equal to sin a cos b plus cos a sin b. ஸோ அப்போ sin a plus b ஃபார்முலால இருக்கு. sin 5π/9 plus π/9. ஸோ இது sin inverse of sin 6π/9. ஸோ இது 2, இது 3. So that is equal to sin inverse of sin 2π/3.
இந்த 2π/3 அப்படிங்கிறது is actually வந்து 120 degree இல்லையா? So this is not belongs to -π/2, π/2 இன்டர்வல்குள்ள கிடையாது. இன்டர்வல்குள்ள இருக்கிற மாதிரி கொண்டு வரணும். இன்டர்வல்குள்ள இல்ல. ஸோ இது எந்த குவாட்ரண்ட்ல இருக்கு? செகண்ட் குவாட்ரண்ட். ஸோ அப்போ sin 2π/3 எப்படி எழுதிக்கலாம்? sin π - π/3 எழுதிக்கலாமா? ஸோ செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்கிறனால sin பாசிட்டிவ், sin π/3 வந்துடும். ஸோ ஐ கேன் ரீப்ளேஸ் தட் இன்டு திஸ் இல்லையா? அப்போ sin இன்வர்ஸ் sin π/3. So that is equal to π/3. So this is belongs to -π/2, π/2. சரியா? So இப்படிதான். So the value, the required solution is 5π/3. எவ்வளோ சிம்பிளா இருக்குல்ல கொஸ்டின்? ரொம்ப ஈஸியா இருக்கும், சால்வ் பண்ணிடலாம். சரியா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் சால்வ் பண்ணலாமா? cos inverse of -1/√2. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை ஒய்னு எடுத்துக்கோங்க. ஸோ த வாட் இஸ் டேக்கிங் காஸ் ஆன் போத் சைட்ஸ். ஸோ ரெண்டு பக்கமும் காஸ் எடுத்தோம் அப்படின்னா, ஸோ இது வந்து எங்க -1லேருந்து 1குள்ள இருக்கு, ரைட்? ஸோ அப்போ வந்து -1/√2 is equal to cos yன்னு வரும். ஸோ இப்போ மைனஸ்ன்னு இருக்கு. ஸோ இப்போ cos y actually equals to -1/√2 அப்படிங்கிறது வந்து cos π/4 ஓட வேல்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் cos π/4. ஸோ நார்மலாகவே cos இன்வர்ஸ் வந்து cos இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ இதோட இன்டர்வல் என்னது? 0லேருந்து π வரைக்கும் தானே சொன்னேன். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் டு செகண்ட் குவாட்ரண்ட் வரும். செகண்ட் குவாட்ரண்ட்ல π - θவா? ஸோ எங்க நீங்க cos -θ பார்க்குறீங்களோ, -cos θ பார்க்குறீங்களோ, ஸோ யூ ஹேவ் டு ரைட் cos ஆஃப் π - θன்னு எழுதிக்கணும். சரியா? ஸோ வாட் இட் இஸ் ஹியர்? ஸோ இந்த இடத்துல cos y is equal to cos of π - π/4. So that is equal to cos of 3π/4. Okay, so this is cos y. So y is equal to 3π/4. This is the answer for this question. So இந்த கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்சுதா? டன்னா? எஸ். ஸோ காஸ் இன்வர்ஸை பொறுத்த வரைக்கும் அதோடைய ரேஞ்ச் என்னது? 0லேருந்து π, -0லேருந்து π. சரியா? டன். ஸோ இங்கே -π/3 இருக்கு. ஸோ இப்போ -π/3 ஃபர்ஸ்ட் அந்த இன்டர்வல்குள்ள இருக்கான்னு பார்க்கணும். 0லேருந்து πக்குள்ள இருக்கா? கிடையாது. ஸோ அப்போ இந்த 0லேருந்து πக்குள்ளார கொண்டு வர மாதிரியும் பார்த்துடும். சரியா? ஸோ திஸ் இஸ் -π. ரைட், ஒரு ஐடியா சொல்லித்தரேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் இப்போ -π/3ங்கிறது இங்க இருக்கும். ஸோ இங்க காஸ் தான் இருக்கு. காஸ் ஆஃப் -θ இஸ் ஈக்குவல் டு காஸ் θ நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ அப்போ நம்ம ஈஸியா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் -θவை நம்ம என்ன எழுதிக்கலாம்? π/3ன்னு எழுதிக்கலாம். ஸோ நவ் இந்த π/3 அப்படிங்கிற ஆன்சர் வந்து இந்த இன்டர்வல்குள்ள இருக்கான்னு கேட்டா எஸ், இந்த இன்டர்வல்குள்ள இருக்கு. ரைட்? 0, π. Okay, this is how you solve the second one. Third one பார்த்துடலாமா? So cos inverse of cos 7π/6. Okay, so அப்போ 7π/6 it is not belongs to 0, π கீழ இல்ல. ஸோ ஏன்னா நியூமரேட்டர் அப்படிங்கிறது என்னது? 7. ஸோ டினாமினேட்டரை விட பெருசா இருக்கு. ஸோ அப்போ ஆஃப்கோர்ஸ் அது வந்து என்னது? பை கொடுக்காது. பையை விட பெரிய நம்பராக தான் இருக்கு. ஸோ அப்போ cos 7π/3 எந்த குவாட்ரண்ட் ஆக்சுவலி இது? 7π/6. பையை விட பெருசா இருந்துச்சுனாவே வாட் இட் இஸ்? இந்த இடத்துல இதை சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட் குவாட்ரண்ட் வரும். தேர்ட் குவாட்ரண்ட்ல காஸ் நெகட்டிவ் தானே. ஸோ ஐ கேன் ரைட் இட் அஸ் காஸ் π + π/6ன்னு எழுதிக்கலாம். ஸோ தட் இஸ் ஆக்சுவலி ஈக்குவல்ஸ் டு -cos π/6. ஸோ -cos π/6 நான் முன்னாடியே சொன்ன மாதிரி காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்லையும் செகண்ட் குவாட்ரண்ட்லையும் மட்டும்தான் வரும். ஸோ எங்கெங்கெல்லாம் -cos θ பார்க்குறீங்களோ அங்கெல்லாம் என்ன பண்ணிக்கணும்?
cos of pi minus theta கொண்டு வந்துடணும். ஸோ அது இங்கே கொண்டு வந்தேன் அப்படின்னா what you get? Cos of pi minus pi by 6. That is equal to cos of 5 pi by 6. So answer இது வந்து cos of 5 pi by 6 வந்திருக்கு. ஸோ அப்போ cos inverse cos of 7 pi by 6 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? cos inverse cos 5 pi by 6 எழுதிக்கலாம். So that is equal to 5 pi by 6 because 5 pi by 6 belongs to 0, pi. So this is how you solve this question. I hope in the question உங்களுக்கு clear புரிஞ்சிருக்கும். Next one solve பண்ணிடலாமா? Yes. So find the domain of cos inverse. சரி. Cos inverse 2 plus sin x divided by 3. Okay. So the domain பார்த்தீங்க அப்படின்னா what it is? Oh. So நார்மலாகவே -1ல இருந்து yes 1க்குள்ள தான் இது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன் போட்டாச்சு. So you will be getting -3 less than or equal to 2 plus sin x less than or equal to 3. So then adding இல்ல subtracting 2 இப்போ -5 less than or equal to sin x less than or equal to 1. So we know that sin x அப்படிங்கிறது எதுக்கு நடுவில் தான் இருக்கும், will give only values between -1ல இருந்து 1 வரைக்கும் தான் கொடுக்கும். So taking sin inverse of -1 is less than or equal to x less than or equal to sin inverse 1. So automatically sin ஓட இந்த x அப்படிங்கிறது வந்து எதுக்கு நடுவில் இருக்கிற மாதிரி வந்துருச்சு, -pi by 2க்கும் pi by 2க்கும் நடுவில் இருக்கிற மாதிரி வந்துச்சு. So அப்போ x belongs to -pi by 2, pi by 2. So this is the domain of the given function. சரியா, given inverse function. Next. So இதுக்கு principal value கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க, right? Cos inverse 1 by 2. So this is equal to y அப்படின்னா, so what is cos y? Cos y is equal to 1 by 2. So I can write cos y is equal to cos pi by 3. Yes. So y is equal to pi by 3 since this is belongs to 0, pi ல இருக்கு அப்படிங்கிறது reason. சரியா, this is the principal value. Next. இதில் first problem solve பண்ணலாம். So question எழுதிக்கலாம். So what it is? 2 cos inverse 1 by 2 plus sin inverse 1 by 2. சரியா? So இங்க பாருங்க 2 cos inverse 1 by 2 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? cos pi by 3 எழுதலாமா? plus sin inverse sin pi by 6 எழுதலாமா? It's 30 degree. Yeah. So இப்போ பாருங்களேன். So cos inverse உடைய domain நமக்கு என்னன்னு தெரியும், range என்னன்னு தெரியும். cos inverse உடைய range 0ல இருந்து பைக்குள்ள கொடுக்கணும். sin inverse ஓட range -pi by 2ல இருந்து +pi by 2. So இது ரெண்டுமே அதோட இன்டர்வல்ஸ்ல தான் இருக்கு. So அப்போ ஆட்டோமேட்டிக்கா so இது ரெண்டும் வந்து என்னது கேன்சல் ஆயிட்டு அந்த இன்டர்வல்குள்ள இருக்கறனால so I can write எப்பவுமே cos inverse of cos x is equal to x கொடுக்கும் when x belongs to 0, pi. Sin inverse sin x is equal to x when x belongs to -pi by 2, pi by 2. சரியா? So அப்போ 2 இங்க நமக்கு என்னன்னு கிடைச்சிரு, pi by 3 plus pi by 6. So இப்போ இங்க என்ன ஆயிடும், 2 2s are 4 pi plus pi divided by 6 is going to be 5 pi by 6. So இதுதான் வந்து solution for the 5th first question. சரியா?
the first question. Yeah. So then, second one solve பண்ணலாமா? Second one question என்ன? Let me write the question. Second one என்ன கொடுத்திருக்காங்கன்னா cos inverse 1/2 plus sin inverse minus 1. Okay. So cos inverse 1/2. Cos inverse 1/2 னு இருக்கு. So I can write cos pi by 3 னு எழுதிக்கலாம்ல? Yes. Plus sin inverse minus 1 னு இருக்கு. So இப்போ minus 1 னு இருந்துச்சுன்னா I can write it as so minus 1 னு இருந்துச்சுன்னா I can write it as minus sin pi by 2 னு எழுதிக்கலாம் இல்லையா? So next step. So fourth quadrantல தான் வந்து என்னது sin is negative. So I can write so இங்க பாத்தீங்கன்னா so I can use the formula cos cos inverse cancel ஆகி வெறும் pi by inverse function. So இந்த pi by 3 அப்படிங்கிறது 0 ல இருந்து pi குள்ள தான் இருக்கு. So அதனால pi by 3 plus இங்க என்ன வரும் sin inverse of sin minus pi by 2. So that is equal to pi by 3 plus pi by 3 plus minus pi by 2. So that is equal to 6 2 pi minus 3 pi that is equal to minus pi by 6. Okay. So next question. So next question என்னதுன்னா third one. So that is cos inverse cos pi by 7 cos pi by 17 minus sin pi by 7 sin pi by 17. Okay. So இது என்ன formula? Cos formula வா? Cos inverse of cos pi by 7 plus pi by 17. Okay. So I'll get the answer as cos 17 plus 7 pi divided by 7 into 17. So that is equal to cos inverse of 7 into 17 value என்னது? So cos okay. So actually இந்த 24 pi by 119 கண்டிப்பா வந்து 0 ல இருந்து pi குள்ள தான் இருக்கும். ஏன்னா so numerator அதாவது multiple of pi வந்து 24 which is less than the denominator. Right? So அதனால இது கண்டிப்பா இந்த interval குள்ள தான் இருக்கும். So answer என்னது? 24 pi by 119. So this is your solution. சரியா? So next. So இதோடைய domains கண்டுபிடிச்சிடலாமா? Yes. So கொடுத்திருக்கிற function என்னது? Sin inverse modulus of x minus 2 divided by 3 plus cos inverse 1 minus modulus of x divided by 4. So இப்போ sin inverse x. So this sin inverse of something. Okay, that must be minus 1 ல இருந்து 1 குள்ள தான் இருக்கணும். Right? Yes. Suppose minus 1 is less than or equal to modulus x minus 2 divided by 3 is less than or equal to 1. Okay. So அதே மாதிரி so this and இதுமே வந்து minus 1 ல இருந்து 1 குள்ள தான் இருக்கணும். 1 minus modulus of x divided by 4 less than or equal to 1. Right? So இப்போ 3 ஆல multiply பண்ணும்போது so kind of feeling sleepy அதனால தான். Okay. So which is less than or equal to 3. So இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் டாக்கண்ணா. சரியா? So இதை மட்டும் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணிடலாம். So this is minus 1 less than or equal to modulus x less than or equal to 5. So அதே மாதிரி இங்க நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா so
ஸோ நார்மலாகவே மாடுலஸ் ஃபங்க்ஷனுங்கிறது பாசிட்டிவ் தான், ரைட்? ஸோ அது கண்டிப்பாக மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 தான். இந்த -1 வந்து அதுக்குள்ளே இருக்குன்னு சொல்றது தேவையில்லை, ரைட்டா? ஸோ 5 விட கம்மியாக இருக்கும், 0க்குள்ளே எது வேணாலும் இருந்துட்டு போகலாம். தென் இங்கே ஸோ -4 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 மைனஸ் மாடுலஸ் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா adding 1 -5 subtracting 1 less than or equal to minus modulus x less than or equal to என்ன பண்ணணும் நம்ம subtracting 1 பண்ணுமா? ஸோ -1 -1 இங்கே 0. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது 5 is greater than or equal to எஸ். ஸோ இப்போ இது ரெண்டு கண்டிஷனுமே ஒன்று தான். ஸோ இதுலேருந்து என்ன நமக்கு கிடைக்குது? எக்ஸ் அப்படிங்கிறது -5க்கும் 5க்கும் நடுவில் இருக்கிற வேல்யூன்னு கிடைச்சிருச்சு, சரியா? ஸோ திஸ் இஸ் ஹவ் இந்த கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ணுவீங்க. ஸோ நெக்ஸ்ட் g of x is equal to sin inverse x plus cos inverse x. ஸோ எக்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக -1லேருந்து 1க்குள்ளே இருந்தால் தான் இதுவும் எக்ஸ் டிஃபைன்டு இதுவும் டிஃபைன்டு. ஸோ தட் இஸ் த டொமைன் ஃபார் த given case. ஸோ நெக்ஸ்ட் இந்த இன்இக்வாலிட்டி எப்போ வேலிடுன்னு கேட்டிருக்காங்க, ரைட்டா? எஸ். வெயிட் a sec. ஸோ இங்கே காஸ் இன்வர்ஸ் இருக்கு. ஸோ தட் இஸ் π/2 less than cos inverse of 3x minus 1 is less than π. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா taking cos. ஸோ எப்போவுமே இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ அதை வந்து நீங்கள் அந்த ஃபங்க்ஷனால் மல்டிப்ளை பண்ணுறீங்கன்னா ஸோ அந்த ஃபங்க்ஷன் அந்த இன்டர்வல்ல எப்படி இருக்குங்கிறது பார்க்குறது ரொம்பவும் முக்கியம், சரியா? ஸோ காஸ் ஃபங்க்ஷன் நான் வரைகிறேன். ஸோ திஸ் இஸ் காஸ். ஸோ இது வந்து எனக்கு 1. ஸோ இங்கே 0. திஸ் இஸ் π/2. ஸோ திஸ் இஸ் π. ஸோ திஸ் இஸ் 3π/2. ஓகே. ஸோ இங்கே what it is. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது π/2க்கும் பைக்கும் நடுவில் இது ஆக்சுவலி டிக்ரீசிங் ஃபங்க்ஷன். ஸோ அப்போ டிக்ரீசிங் ஃபங்க்ஷனாக இருக்கும்போது இன்இக்வாலிட்டி எப்படி ஆகும்னா சேஞ்ச் ஆகும், சரியா? ஸோ இங்கே பாருங்களேன், இந்த இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகும். ஏன்னா நம்ம பார்க்கறது π/2லேருந்து பைக்கு. ஸோ த இன்இக்வாலிட்டி வில் சேஞ்ச் ஹியர். ஸோ அப்போ காஸ் π/2ஓட வேல்யூ என்னது? 0. 3x minus 1 which is less greater than -1. ஸோ இப்படி போட்டால் தான் கரெக்ட், சரியா? ஸோ எப்போவுமே ஒரு இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஃபங்க்ஷனை வந்து நீங்கள் கேன்சல் பண்ணுறதுக்காக அதோட நார்மல் ஃபங்க்ஷன் வேல்யூவோட நீங்கள் கொஞ்சம் காம்போசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அந்த ஃபங்க்ஷன் வந்து டிக்ரீசிங்காக இன்க்ரீசிங்காக தெரிஞ்சுக்கணும். டிக்ரீசிங்காக இருந்துச்சுன்னா இன்இக்வாலிட்டியை சேஞ்ச் பண்ணணும், இன்க்ரீசிங்காக இருந்துச்சுன்னா இன்இக்வாலிட்டியை டச் பண்ண வேணாம், சரியா? ஸோ அதுக்கப்புறம் இப்போ சால்வ் பண்ணுங்கள். ஸோ ஆடிங் 1 1 oh my god, சரி ஃபைன். π/2 less than π. ஸோ காஸ் பண்ணும்போது ஸோ சின்ஸ் இட் இஸ் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன் ஸோ நமக்கு இங்கே இன்இக்வாலிட்டி சைன் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ அப்புறம் காஸ் π. ஸோ திஸ் இஸ் -1 this is 0 -1. Adding 1 0. So 1/3 is less than x less than it's
1 by 3 is greater than x, greater than 0. சரியா? So the required inequality is என்ன கிடைச்சிச்சு? So இப்போ x belongs to எதுல இருந்து எதுல 0ல இருந்து 1 by 3 குள்ள இருக்கணும். சரியா? So this is what the solution is. Okay. So இந்த x வேல்யூக்கு மட்டும் தான் it will hold. Otherwise x நீங்க எப்படி எழுதிக்கலாம்? Yes. அந்த inequalityல எழுதிக்கலாம். So it holds when x satisfies less than 1 by 3. Okay. So இந்த question solve பண்ணலாமா? Done. So cos inverse 4 by 5 plus sin inverse 4 by 5. Okay. So எப்போ உங்களுக்கு cos inverse x plus sin inverse x பார்த்தாலும். Okay. So actually let y is equal to sin inverse x ன்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா, so sin x is going to be equal to sin y is equal to x அப்படின்னு வந்துரும். Okay. So இப்போ நான் எப்படி இதை எழுதிக்கலாம் அப்படின்னா, sin y is equal to x. So வந்து sin y எப்படி எழுதலாம்? cos pi by 2 minus y that is equal to also x. No? Fine. So இப்போ இதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்கும்? cos inverse y. cos inverse x is equal to pi by 2 minus y. So already y நமக்கு என்ன? அப்போ cos inverse x plus sin inverse x is equal to pi by 2. சரியா? இந்த ஃபார்முலாவை நான் அதில் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ எப்போ நீங்கள் ஒரு cos inverse x plus sin inverse x பார்த்தாலுமே ஸோ ரெண்டுமே x சேம் வேல்யூ இருந்துச்சுன்னா நீங்கள் pi by 2 தாராளமாக போட்டுக்கலாம். சரியா? ஸோ அப்போ இங்கே என்ன வரும்? using that property cos pi by 2 that is equal to 1. அவ்வளோதான். Very simple. So next question solve பண்ணலாமா? Yes. Next question. Cos inverse cos 4 pi by 3, okay, plus cos inverse cos 5 pi by 4. Okay. So actually 4 pi by 3 is not belongs to 0, pi இல்ல. ஏன்னா இது பையை விட பெருசு. So this is it lies in third quadrant. Right? சரி done. So அப்போ cos 4 pi by 3 நம்ம எப்படி எழுதலாம்? cos of pi plus pi by 3 எழுதிக்கலாமா? So அப்போ this actually equals to minus cos, yes, cos 4 pi by 3 can be written as cos pi plus pi by 3, right? Okay. So this is pi by 3. So நம்ம நார்மலாவே cos அப்படிங்கிறது வந்து range, cos inverse உடைய range first quadrantலயும் second quadrantலயும் தான் இருக்கும். So 0 to pi. Suppose second quadrantல இருக்கிறது வந்து minus cos theta நம்ம எப்படி எழுதலாம்? cos of pi minus pi by 3 ன்னு எழுதிக்கலாம். So that is equal to cos 2 pi by 3. So அப்போ இதுக்கு பதிலா இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். So அதே மாதிரி இந்த இடத்துல second thing 5 pi by 4மே it is not belongs to 0, piல இருக்காது. ஏன்னா நியூமரேட்டர் அப்படிங்கிறது வந்து பையோட மல்டிபிள் வந்து டினாமினேட்டரை விட பெருசா இருக்கு. சரியா? ஸோ அப்போ இதுவுமே எனது தேர்ட் குவாட்ரண்ட்ல தான் இருக்கும். So cos 5 pi by 4 is equal to cos
pi plus pi by 4 that is equal to minus cos pi by 4 that is equal to cos pi minus pi by 4 that is equal to cos 3 pi by 4. சரியா? So, இப்போ finally cos inverse cos 4 pi by 3 வந்த இடத்துல 2 pi by 3 போட்டுக்கலாம். ஸோ அதே மாதிரி plus cos inverse cos 5 pi by 4 வந்த இடத்துல 3 pi by 4 போட்டுக்கலாம். So that is equal to 2 pi by 3 plus 3 pi by 4. Okay. So this is the thing. So இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் இங்க 12. LCM 12 பண்ணணும். So 8 pi plus 9 pi. That is equal to 17 pi by 12. So moving to the next one. So இங்கே அதே மாதிரி தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். Look. So tan inverse, okay? Listen. So tan inverse minus root 3, okay, is equal to y அப்படின்னு எடுத்துக்க போறோம். So இப்போ வந்து tan y is equal to minus root 3. So இப்போ tan y is equal to minus root 3க்கு பதிலா நம்ம என்ன போட்டுக்கலாம்? tan pi by 6 pi by 3ன்னு போட்டுக்கலாமா? Yes. ஏன்னா tan 60 degree தான் என்னது? root 3. Okay. Fine. So இப்போ இதுக்குமே வந்து என்னது ரேஞ்ச் என்னன்னு நம்ம பார்த்துருக்கோம். tan inverse உடைய ரேஞ்ச் minus pi by 2ல இருந்து pi by 2 ஓப்பன் இன்டர்வல்ல வரும். ஸோ 4th quadrant to 1st quadrant to. ஸோ எங்க மைனஸ் tan theta பார்த்தாலுமே tan of minus theta போட்டுக்கணும். சரியா? ஸோ அப்போ so you will be getting y is equal to minus pi by 3. ஸோ இது எதுக்குள்ள இருக்கும்? minus pi by 2ல இருந்து pi by 2க்குள்ள கண்டிப்பா இருக்கும். ரைட்? ஸோ இப்படி தான் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்த்துடலாமா? செகண்ட் ஒன் tan inverse of tan 3 pi by 5. ஓகே. ஸோ 3 pi by 5. ஸோ மல்டிப்ளை வேல்யூ கண்டுபிடிச்சிருங்க 180 டிகிரி. டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக இப்படி போட்டுக்கலாம். சரியா? ஸோ 336. ஸோ 108 டிகிரி. சரியா? ஸோ அது கண்டிப்பாக 90 டிகிரி விட பெருசு தானே. ஸோ அப்போ this 3 pi by 3 5 is not belongs to, it's not belongs to எதுக்குள்ள இல்லை? minus pi by 2ல இருந்து pi by 2க்குள்ளார இல்லை. இதோட ரேஞ்சில் இல்லை. ஸோ இதோட ரேஞ்சில் நம்ம என்ன பண்ணணும்? கொண்டு வரணும். ஸோ இது எந்த குவாட்ரண்ட்ல இருக்கு? it is in எந்த குவாட்ரண்ட்? செகண்ட் குவாட்ரண்ட். 108 அப்படிங்கிறது செகண்ட் குவாட்ரண்ட். ஓகே. அப்போ tan 3 pi by 5. ஸோ செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு அப்படின்னாவே நம்ம என்ன பண்ணிக்கலாம்? tan of pi minus 2 pi by 3 5ன்னு எழுதிக்கலாமா? that is equal to minus tan 2 pi by 5ன்னு வரும். ஸோ எங்க மைனஸ் tan pi by tan theta பார்த்தாலும் நீங்க என்ன எழுதிக்கணும்? tan of minus 2 pi by 5ன்னு எழுதிப்பீங்களா? ஸோ that's it. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ tan inverse of எங்க tan 3 pi by 5 இருந்ததோ அங்கே நம்ம என்ன போட்டுக்கலாம்? tan inverse of tan minus 2 pi by 5ன்னு எழுதிக்கலாம். சரியா? that is equal to minus 2 pi by 5. So that is the answer for the question. So அடுத்து tan inverse of okay. So tan inverse x உடைய domain என்ன? எல்லா ரியல் வேல்யூஸுமே எடுக்கும். கரெக்டா? எஸ் ஆர் நோ? எல்லா ரியல் வேல்யூஸுமே எடுக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த tan x உடைய டொமைன் பார்த்தீங்கன்னா all real values except n pi by 2. That is 2n by, wait a sec, 2n plus 1 pi by 2. சரியா? So
ஆட் மல்டிபிள் ஆஃப் பை பை டூ அப்போ தான் வந்து tan வந்து என்ன ஆகிடும் இன்ஃபினிட்டி, அதாவது அன்டிஃபைன்ட் ஆகும், ரைட்? ஸோ அதை தவிர பேலன்ஸ் இருக்கிற எல்லா இடத்துலையுமே இட் இஸ் டிஃபைன்டு. ஸோ இதோட டொமைன் இது. ஸோ இப்படி இருக்கு அப்படின்னா எப்போ நீங்கள் tan இன்வர்ஸ் எக்ஸ் பார்க்குறீங்களோ தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ அந்த எக்ஸ் அப்படிங்கிறது ரியல் வேல்யூவாக இருந்துச்சு அப்படின்னா ஓகே, திஸ் இஸ் ட்ரூ. ஸோ அப்போ இங்கே ரியல் வேல்யூவாக தான் இருக்குது. ஸோ அப்போ tan இன்வர்ஸ் 219 is equal to 219 the answer. சரியா? ஸோ இப்படி தான் இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் tan inverse of -1 plus cos inverse of 1/2 plus sin inverse of, ஸோ எல்லாத்தையுமே சேர்த்து இதில் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ tan inverse of -1 எப்படி எழுதலாம்? மைனஸ் ஆஃப் 1க்கு tan 45 tan π/4 எழுதிக்கலாம் plus cos inverse of cos 1/2 π/3 plus sin inverse of minus sin π/6. okay, fine. so then எங்கெங்கெல்லாம் tan இருக்கும் போது மைனஸ் tan θ பார்க்குறீங்களோ அங்கே நீங்கள் என்ன பண்ணணும்? tan of minus θ போடணுமா? π/4. ஓகே, ப்ளஸ் cos inverse இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது கரெக்டாக தான் இருக்குது, ரைட்? ஸோ என்னன்னா இது 0,πயில் தான் இருக்குது. ப்ளஸ் sin inverse எங்கே நீங்கள் மைனஸ் sin θ பார்த்தாலுமே sin of minus θ எழுதிடணும். சரியா? தட்ஸ் இட். ஸோ இப்போ இதோட வேல்யூஸ் பாரு, இதுக்கு என்ன வரும்? மைனஸ் π/4 இங்கே ப்ளஸ் π/3 ப்ளஸ் ப்ளஸ் இல்லை மைனஸ் minus π/6 that is equal to 12. 12 வரும்போது minus 3π plus 4π minus 2π. So that is equal to minus π/12. So this is the answer for the question. Simple தானே? Yes. So இப்போ இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாமா? ஸோ அப்போ tan of sin inverse x is equal to, இதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். டு ப்ரூவ் ஸோ x divided by square root of 1 minus x squared. ஸோ வேர் x அப்படிங்கிறது வந்து என்னது? இந்த இன்டர்வல்ல இருக்கணும். சரியா? ஸோ நார்மலாக இப்போ வந்து tan of sin inverse xக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும், ரைட்டா? ஸோ நார்மலி sin inverse x, ஸோ இதோடைய ரேஞ்ச் எப்படி இருக்கும்? மைனஸ் π/2ல இருந்து π/2 வரைக்கும் கொடுக்கும், ரைட்டா? ஸோ இதோட டொமைன் வந்து எப்படி இருந்துச்சு? டொமைன் வந்து ஸோ -1ல இருந்து 1 வரைக்கும் இருக்கும். சரியா? ஸோ tan θ, tan வந்து எந்தெந்த இடத்துல வந்து டிஃபைன் ஆகாது? ஸோ tan எக்ஸை பொறுத்த வரைக்கும், ஸோ இட் வில் நாட், டொமைனை பொறுத்த வரைக்கும் இட் வில் நாட் டேக் மல்டிபிள்ஸ் ஆஃப் ஆட் மல்டிபிள் ஆஃப் π/2 எடுக்காது, ரைட்டா? ஸோ அப்போது இந்த பாயிண்ட்டும் வரக்கூடாது. ஸோ அதனால தான் எண்ட் பாயிண்ட்ஸ் இல்லாமல் இங்கே கீழே வந்து இன்டர்வல் என்னது? அந்த டேஷ் இல்லை, ஈக்குவல் டு சைன் இல்லை. சரியா? ஸோ அப்போது இந்த இடத்துல சைன் இன்வர்ஸ் எக்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அது எதுலேருந்து எதுக்குள்ளே மட்டும்தான் கொடுக்குது ரேஞ்சு. ஸோ மைனஸ் π/2ல இருந்து π/2 ஓப்பன் ப்ராக்கெட்டில் கொடுக்குது, உள்ளே இருக்கிற எல்லா வேல்யூஸும் கொடுக்கும். ஸோ டொமைனில் வந்து என்ன ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் நடந்துருச்சு? -1ல இருந்து 1 ஓப்பன் ப்ராக்கெட் ஆகிடுச்சு. சரியா? ஸோ இது ரெண்டு கேட்டகரியில். ஸோ லெட் y is equal to sin inverse x ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ வாட் இஸ் sin y? sin y is equal to x. ஸோ இப்போ நான் கண்டுபிடிக்கிறது வேண்டிய இப்போ வந்து ஐம் கோயிங் டு ஃபைண்ட் வாட் இஸ் tan y. ஸோ tan y கண்டுபிடிக்க போகிறேன். சரியா? ஸோ tan y கண்டுபிடிக்கிறதுக்கு, ஸோ இது sin y இல்லையா? ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ y அப்படிங்கிறது வந்து ஆங்கிள், இந்த இடத்துல ப்ளாட் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ ஆப்போசிட் அப்படிங்கிறது வந்து எக்ஸு, ஹைப்போட்டெனியூஸ் 1.
ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 minus x ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 minus x ஸ்கொயர்னு வந்துருமா? So that is equal to root of x divided by root of 1 minus x square. So this is true for x belongs to எங்க x belongs to minus 1ல இருந்து 1 where y அப்படிங்கிறது வந்து என்னது belongs to minus pi by 2ல இருந்து pi by 2 சரியா? So everywhere in the interval tan y வந்து என்ன ஆகும் describe ஆகும் சரியா? that's why இப்படி போடுறோம் சரியா? I hope இந்த question clear புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். so hence proved. ஏன்னா y வந்து நான் எடுக்கக்கூடிய தீட்டா இந்த வேல்யூக்குள்ள இருந்தா மட்டும்தான் எனக்கு கரெக்டான வேல்யூ கொடுக்கும். ஸோ அது நம்ம செக் பண்ணணும், என்ஷூர் பண்ணணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் ஒன், tan inverse of root 9 minus x square. ஸோ இதோட ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ நார்மலாகவே tan inverse x உடைய ஓகே டொமைன் கேட்டிங்கன்னா எக்ஸ் என்ன வேல்யூ டேக் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து பிலாங்ஸ் டு ஆல் ரியல் வேல்யூஸ் ரைட். ஸோ இதோட ரேஞ்ச் என்னன்னு கேட்டோம்னா என்ன வரும்? ஸோ த ரேஞ்ச் இஸ் ஆக்சுவலி வாட் -1/2, -π/2, π/2. ஸோ இதுதான் இதோட ரேஞ்ச், இதுதான் இதோட டொமைன். ஸோ சின்ஸ் tan inverse of this function, tan inverse of this ஓட டொமைன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இது வந்து எல்லா ரியல் வேல்யூஸுமே எடுத்துக்குமா? ரைட், எஸ். ஸோ இந்த ஃபங்க்ஷன் எப்போ ஆக்சுவலி இந்த ரூட் ஆஃப் 9 minus x square. ஸோ இது when it is defined எப்போ இது டிஃபைன் ஆகும்? ஸோ ரூட்டுக்குள்ள இருக்கிற நம்பர் வந்து பாசிட்டிவா இருக்கும்போது ரைட்டா, அப்போதானே இது டிஃபைனே ஆகும். ஏன்னா அது நம்பர் வந்து எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இது ஏதோ ஒரு வேல்யூ கொடுக்கணும், ரியல்ல ஏதோ ஒரு வேல்யூ கொடுக்கணும், வேல்யூ கொடுத்தா போதும். ஸோ அது கொடுக்கணும்னா ரூட்டுக்குள்ள இருக்கிற நம்பர் பாசிட்டிவா இருக்கணும். ஸோ கண்டிஷன் என்ன? 9 minus x square is greater than 0 or equal to 0, greater than or equal to 0, ரைட். சரி, இப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? 9 ஃபர்ஸ்ட் மைனஸால் மல்டிப்ளை பண்ணா ஸோ இந்த எக்ஸ் ஸ்கொயர் பாசிட்டிவாக மாறும் சரியா? அப்போ இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகும். ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் -9 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0. ஸோ நீங்கள் எப்போ மைனஸ் இன்இக்வாலிட்டியால் மல்டிப்ளை பண்ணாலும் அது சைன் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ எக்ஸ் -3 இன்டூ எக்ஸ் + 3 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0. ஸோ வேவ் கர்வ் மெத்தட் -infinity + infinity. ஸோ திஸ் இஸ் 3 -3, திஸ் இஸ் +3. ஸோ இது இப்படி வருமா? ஸோ இந்த இடத்துல வந்துட்டு so it will go like this. okay, so எனக்கு இங்க less than இருக்கணும். so இது பாசிட்டிவ், இங்க நெகட்டிவ், இங்க பாசிட்டிவ். எங்க நெகட்டிவா வருது? x belongs to. so இந்த இன்டர்வல்ல இங்க ஈக்குவல் டு சைன் இருக்கிறதுனால அதையும் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கணும். so அப்போ -3, 3. so this is the domain. okay, செகண்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாமா? இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சிம்பிள், முடிஞ்சிருச்சு. so இப்போ 1/2 tan inverse 1 minus x square minus π/4. ஸோ இது எல்லா ரியல் வேல்யூஸையும் எடுக்கும். ஸோ 1 minus x square belongs to real. ஸோ ஆக்சுவலி இதுக்கு எந்த ஒரு லிமிட்டேஷனும் இல்லைல்ல, எக்ஸ் என்ன வேல்யூ எடுத்தாலுமே அது ரியல் தானே இருக்கும். ஸோ அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆல் ரியல் வேல்யூஸ் இல்லையா? ஸோ அப்போ எக்ஸ் அப்படிங்கிறது வந்து எதுக்குள்ள இருக்கும்? -∞ +∞. ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். சரியா? ரொம்ப சிம்பிளா யோசிச்சா போதும். தட்ஸ் இட். சரி, இது எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்த்துடலாமா? ஸோ இந்த கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் ஒன் சால்வ் பண்ணிடலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? tan of cos inverse 1/2 minus sin inverse -1/2. சரியா?
ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ ஐ நோ தட் இங்கே என்ன இருக்குது, ஸோ ஒரு ப்ராப்பர்ட்டி நமக்கு தெரியும். என்ன ப்ராப்பர்ட்டினா அது பின்னாடி எக்ஸைஸில் தான் நீங்கள் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் அந்த ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க, எல்லாமே ஆல்ரெடி நீங்கள் படித்த ஃபார்முலாஸ் தானே. ஸோ அதை நம்ம இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். சைன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ அந்த ஐடியாவை நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். சப்போ tan ஆஃப் cos inverse of 1 by 2. ஸோ அப்போ ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 by 2ன்னு வருமா. ஸோ இன்னொரு ப்ராப்பர்ட்டி நமக்கு தெரியும், சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பை பை 2, ரைட். ஸோ அப்போ இது tan பை பை 2ன்னு வந்துருமா. தட் இஸ் அன்டிஃபைன்ட் இல்லையா. It is not defined. Infinity கூட எழுதிக்கலாம் சரியா. செகண்ட் கொஸ்டின், தென் சைன் ஆஃப் tan inverse 1 by 2 minus cos inverse 4 by 5, ரைட். சரி ஓகே, இது எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஐ ஹாவ் சைன் ஆஃப் இங்கே tan inverse 1 by 2 இருக்குது. ஸோ இங்கே இது வந்து காஸ் இன்வர்ஸ்னு இருக்குது. ஸோ எய்தர் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இது ரெண்டுமே சைனாக சேஞ்ச் பண்ணி சால்வ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லைனா ஸோ எவ்ரி திங் இன் டேனாக மாற்றிடலாம் சரியா. ஸோ இங்கே காஸ் இன்வர்ஸ் 4 by 5 இஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு எடுத்துட்டேன் அப்படின்னா காஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 4 by 5. ஸோ வாட் அபவுட் tan y? tan y இஸ் ஈக்குவல் டு, ஸோ இது adjacent தானே, adjacent 4. ஸோ hypotenuse வந்து 5. 5 5s are 25 minus 16 is going to be what it is 9. ஸோ அது வந்து ஆப்போசிட் வந்து 3, ரைட்டா. ஸோ அப்போ 3 by 4ன்னு வரும். ஸோ ஐ கேன் ரைட் tan inverse ஆஃப் 3 by 4. ஸோ இப்போ என்னது, tan inverse ஆஃப் a அதாவது x ப்ளஸ் tan inverse ஆஃப் yக்கு ஒரு ஃபார்முலா படிச்சிருப்பீங்க, tan inverse ஆஃப் x plus y divided by 1 minus xy. The condition true if x into y is greater than minus 1. Okay, so அப்படி இருக்கும் போது தான். ஸோ நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பாருங்க, அது கிரேட்டர் தென் minus 1 தான் இருக்கு. ஸோ ஈவன் இது வெயிட் அ செகண்ட், சாரி ஆக்சுவலி இது நான் மைனஸ்க்கு எழுதின ஃபார்முலா. டன். ஸோ இங்கே மைனஸ் தான் வரும். ஓகே, ஸோ திஸ் இஸ் மைனஸ், இங்கேயும் மைனஸ், ஹியர் இட் இஸ் ப்ளஸ் சரியா. டன். ஸோ அப்போது xy வந்து கிரேட்டர் தென் minus 1 வரும்போது இந்த கண்டிஷன். ஸோ நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், எக்ஸையும் ஒய்யும் கிரேட்டர் தென் minus 1 தான். சரி ஃபைன். இப்போது வந்து சைன் ஆஃப் tan inverse 1 by 2 minus 3 by 4 divided by 1 plus 1 by 2 into 3 by 4. So next step la sine inverse of tan inverse, not sine inverse, sine of tan inverse. So 8 போடணும் அவசியம் இல்லைல்ல, 4 தானே. ஓகே ஃபைன், 4 எல்சிஎம் எடுத்துக்கலாம். 4 போட்டோன்னா நமக்கு என்ன வரும், இங்கே 2 minus 3. ஓகே, டிவைடட் பை 8. 8 plus 3. That's it, right? Okay, fine. So which is equal to sine of tan inverse minus இது 1 இது 2 times சரியா, minus 1 divided by 11 by 2. So next step la sine of
tan inverse minus 2 by 11. Okay, so we have a property. Tan inverse of minus x is equal to minus tan inverse of x. சரியா? So where x belongs to the interval, x belongs to minus pi by 2 ல இருந்து pi by 2 குள்ள இருந்துச்சு அப்படின்னா. So இங்கே sin of minus tan inverse 2 by 11. Suppose sin of minus theta is equal to minus sin theta. So அதை இங்கே யூஸ் பண்ணும்போது minus sin, so tan inverse of 2 by 11. Okay, so அப்போ tan inverse of 2 by 11 is equal to y னு போட்டேன் அப்படின்னா, so tan y is equal to 2 by 11. So what is sin y ஓட வேல்யூ என்ன? sin y is equal to, so இதுவுமே right angle triangle consider பண்ணிட்டு, so opposite to adjacent 11. So இங்கே square root of 4 plus 121. So square root of, which is equal to square root of 125. So இது வந்து root of 25 into 5 தானே. So which gives 5 root 5. Yes. Suppose what you get? Sin theta is equal, sin y is equal to 2 divided by opposite 5, hypotenuse 5 root 5. Okay. So இப்போ answer வந்து என்னது? minus 2 divided by 5 root 5 தான் வரும். So this is how you solve the question. சரியா? So அடுத்து next one எப்படி solve பண்றதுன்னு பார்த்துடலாமா? So நான் இந்த இடத்த erase பண்ணிட்டு இங்கே எழுதுறேன். Okay. So third one. So almost நம்ம complete பண்ணிட்டோம். Okay, fine. Done. So third question. Cos sin inverse 4 by 5 minus tan inverse 3 by 4. So இதுவுமே அதே மாதிரி same procedure, tan change பண்ண போறேன். So what about sin inverse 4 by 5? Okay, so that is equal to y அப்படின்னு போட்டா sin y is equal to, okay, wait a second. Okay, so sin y is equal to 4 by 5. So அப்போ tan y is going to be equal to 3 by 4 by 3 இல்லையா? So opposite is 4, hypotenuse 5. So opposite by adjacent வந்து 3 தானே. Done. So அப்போ cos இங்க நமக்கு என்ன கிடைக்கும்? tan inverse. Okay, so y actually இங்க என்ன வந்துச்சு? y is equal to tan inverse 4 by 3 னு வந்துச்சா? So இதுவுமே நான் y தான் எடுத்திருக்கேன். So tan change பண்ணும்போது tan inverse 4 by 3 minus tan inverse 3 by 4. So again using the same formula, cos of இங்க என்ன வந்துரும்? tan inverse 4 by 3 minus 3 by 4 divided by 1 plus 4 by 3, 3 by 4. Okay. That is equal to cos of tan inverse 16 minus 9 divided by 12. Okay, divided by 1 plus 1, 2. So which is equal to cos of tan inverse, so என்னன்னு கிடைக்கும்? 16 minus 9. 7 divided by 12
into 2. So that is equal to cos of tan inverse, oh sorry, ஒரு குட்டி mistake பண்ணிட்டேன், denominatorல தானே இருக்கும் 2. 2 will be in denominator. Yes. 7, 2. So இங்க என்ன வரும்? 7 divided by 24. Okay. So now let me change the color. இங்க நான் right angle triangle. இப்போ என்ன கொடுத்திருக்காங்க? இங்க tan inverse ஒரு வேல்யூ வந்திருக்கு, ரைட்? ஸோ அது இங்க நான் எழுத போறேன். tan inverse of 7 by 24 is equal to y ன்னு எடுத்துக்கலாம். So அப்போ tan y is going to be equal to 7 by 24. So இப்போ right angle triangle நான் கன்சிடர் பண்றேன் அப்படின்னா, so if this is y, so opposite என்னது 7, adjacent 24. So அப்போ hypotenuse is going to be 24 square. 576 plus 49. So that is equal to square root of 5, 1, 15, 5, 12, 1, 625. So that is going to be 25, right? Done. Suppose cos தானே நமக்கு வேணும். Cos y is, what is cos y? Adjacent 24 by 25. So இப்போ நான் அதுதான் இங்க நான் யூஸ் பண்ணிக்க போறேன், சரியா? So what is my y? Y is equal to cos inverse 24 by 25. In terms of cos inverse எழுதியிருக்கேன். So அதை நம்ம என்ன பண்ணிக்க போறோம்? Substitute பண்ணிக்க போறோம். Suppose cos of cos inverse 24 by 25. So the answer is going to be 24 by 25. So this is the answer of the question, சரியா? ஸோ இன்னைக்கு நம்ம செஷன்ல பார்த்த எல்லாமே உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒன் ஆஃப் த ஈஸியான கான்செப்ட் தான் வந்து இன்வெர்ஸ் டிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன். ஸோ மாறி மாறி ஒன்று தெரிஞ்சதே தான் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருக்குது. கொஞ்சம் ஃபார்முலாஸ், அந்த ஃபார்முலா எந்த கண்டிஷனில் அப்ளை பண்ணுறோங்கிறத மட்டும் தெரிஞ்சுட்டு மாறி மாறி அப்ளை பண்ணால் போதும். ஸோ இருக்கிற ஃபார்முலாஸ் எல்லாத்தையுமே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இன்னைக்கு நான் கொண்டு வந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே யூ ஜஸ்ட் ஒர்க் இட் அவுட். ஓகே, ஸோ அதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும் போதே உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஏதாவது ஒரு பர்டிகுலர் பார்ட்டில் டவுட் இருக்கா, மறுபடியும் அதை வந்து பார்த்து கிளியர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போனால் போதும், சரியா? ஸோ பிலீவ் மீ, இது ரொம்ப ஈஸியான சாப்டராக இருக்க போதும் உங்களுக்கு உங்களோட ப்ரிப்பரேஷனில், சரியா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த எல்லாமே PDF ஃபார்மேட்டில் டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது, சரியா? ஸோ ரிட்டன் சொல்யூஷன், இஃப் யூ வாண்ட் யூ கேன் டவுன்லோட் இட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கிளாஸில் உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்ல வந்து இந்த இன்வெர்ஸ் டிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனோட பார்ட் 2 பேலன்ஸ் இருக்கிற சில, ரொம்ப இல்லை கொஞ்சம் கொஸ்டின்ஸ் தான் இருக்குது, ஒரு ஆஃப் அன் ஹவரில் கவர் பண்ணுற கண்டென்ட் தான் இருக்குது. ஸோ அது நம்ம முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சாப்டரில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ உங்கள் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ see you all in the next interesting class. Tata, bye bye.